வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட்டி மேரி பத்தி தாங்க சொல்ல போறேன். இங்கிலாந்தின் மன்னர் 8ஆம் ஹென்றி தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்றதுக்கு அனுமதி கேட்டப்போ அங்க இருந்த கத்தோலிக்க திருச்சபை அனுமதி வழங்கலையாங்க. இதனால அவருக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. கோபத்துல என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அத்துணை கத்தோலிக்க திருச்சபைகளுக்கும் தான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. தான் சொல்லக்கூடிய மதத்தை தான் குடிமக்களும் பின்பற்றணும் அப்படிங்கிற சட்டம் கூட ஏற்றிட்டாராம். குடிமக்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க, மன்னர் சொன்னா கேட்டுத்தானே ஆகணும். அதனால அவர் சொன்ன மதத்திலேயே இருக்காங்க. மன்னர் மறைவுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்கிலாந்தின் மகாராணியா முடிசூட்டிக்கிறாங்க மேரி டியூடர் அப்படின்றவங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மீண்டும் கத்தோலிக்க திருச்சபையின் பக்கம் சாஞ்சிருக்காங்க. குடிமக்கள் எல்லாரும் பாக்குறாங்க, எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கா, அவர் ஒண்ணு சொல்றாரு, நீங்க இப்ப ஒண்ணு சொல்றீங்க, நாங்க எதைத்தான் பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறாங்க. அதோட நிறுத்தலைங்க, இந்த மேரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். ராணியா இருக்கக்கூடிய இந்த மேரி பாக்குறாங்க, எதிர்ப்பாளர்களை எல்லாமே கொன்னு குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 280 பேருக்கும் மேல உயிரோடு எரிச்சிருக்காங்க இந்த மேரி. பிளட்டி மேரி அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்ற அளவுக்கு இவங்க ஆட்சி காலத்துல படுகொலைகள் நடந்திருக்கு. ஆக குடிமக்களை கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கொன்ன இந்த மேரி தான் பிளட்டி மேரின்னு வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்க. சரி, மீண்டும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.